மாயில சுபகாரியத்துக்கு எப்படி கோர்ப்பது, கெட்ட காரியத்துக்கு எப்படி கோர்ப்பது தெரியுமா? நம்ம வீட்டு வாசல்ல தொங்கும் மாயில தோரணம் அது வெறும் அலங்காரமா இல்ல ஆன்மீக சக்தியா? சுபகாரியத்துக்கும் அசுபகாரியத்துக்கும் மாயில கோர்ப்பதுல வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த அரிய ரகசியத்தை முழுமையா தெரிஞ்சுக்கலாம். மாயிலை என்பது நல்ல சக்தியை ஈர்க்கும், கெட்ட சக்திகளை தடுக்கும். அதனாலதான் கோவில், வீடு, திருமணம், கிரகப்பிரவேசம் எல்லா சுபகாரியங்களுக்கும் மாயில கட்டாயமா பயன்படுத்துவாங்க. சுபகாரியத்துக்கு மாயில உள்பக்கமா கோர்க்கணும். அது எதை குறிக்கிறதுனா அருள் கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுடைய குலதெய்வமும் வீட்டுக்குள்ளே வருவதற்கான அர்த்தம். அசுப காரியத்துக்கு மாயில எப்படி கோர்ப்பது? பின்பக்கமா கோர்க்கணும். இதற்கு காரணம் உயிரின் பயணம் மேல் நோக்கி செல்கிறது என்பதற்கான அடையாளம். இறப்பு, பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது பின்பக்கமா மாயில கோர்க்கணும். சுபகாரியத்துக்கு கோர்க்கக்கூடிய மாயிலைய அசுப காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அசுப காரியத்துக்கு கோர்க்கக்கூடிய மாயிலைய சுபகாரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த காரியமா இருந்தாலும் மாயில இல்லாம நிறைவடையாது. மாயில 5 பிராணசக்திகளை குறிக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை குறிக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.